Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சுரக்காய் பொரியல் எப்படி சிம்பிளா ஹெல்தியா செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல நாட்டு ரக காய்கறிகள் எனக்கு கிடைச்சிச்சு அப்படினா நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சுரக்காய் பொரியல் வந்து நாட்டு சுரக்காயில தான் பண்ண போறோம். அத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுல அரை சுரக்காய் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு செவக்க வறுத்துக்கலாம். கருவேப்பிலை, அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய். நீங்கள் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னா வர மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சுரக்காய் பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சுரக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா இந்த சுரக்காயிலேருந்தே நமக்கு வந்து தண்ணி விட்டு அந்த தண்ணியே போதுமானது. ஒரு சில சுரக்காய் தண்ணி விடல அப்படின்னா நீங்கள் சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க போதும். ரொம்ப தண்ணி விட்டிங்க அப்படின்னா தண்ணியாக போயிடும், குழம்பு பொரியல் மாதிரி வராது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதுவே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே அந்த சுரக்காய் வந்து வெந்துடும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம அந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு வேக விடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு சூப்பராக சுரக்காய் குக்காய் வந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சுரக்காய் பொரியல் வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.